ஒரு சொல்கிறோம் இல்லையா, அந்த கரணத்தில் 4 இருக்குது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இதை தமிழில் நம்ம அந்த கரணம்னு சொல்ல போல உள்ளம்ங்கிறோம். இந்த உள்ளம் இந்த 4 அகங்காரம் ப்ளஸ் இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போ மனசுங்கிறது உணர்வு, கோபம், பயம், பொறாமை, இரக்கம், கருணை, அன்பு, இதெல்லாம் உணர்வு. அப்புறம் புலன்கள் வழியாக நிறைய தகவல் வருது. காட்சி, சப்தம், அது உணர்ச்சி. இப்போ உணர்ச்சி வேற, உணர்வு வேற. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்த உடனே கண்ணில் ஒரு உணர்ச்சி உண்டாகுது. ஒரு பச்சை கலரில் நல்லா குழகுடன்னு சில்லுன்னு இருக்குதே அப்படின்னு பார்த்த உடனே உள்ள உணர்வு ஒன்று உண்டாகும். அந்த உணர்வு அது நல்லா இருக்குமே, சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு உணர்வு. அப்போ உணர்ச்சி வேற, உணர்வு வேற. அப்புறம் குழந்தை சின்ன கை குழு குழுன்னு இருக்குது, அது அப்படி கண்ணத்தை தொடுது, அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது உணர்ச்சி வருது. உணர்வு எப்படி இருக்குது, அப்படியே கட்டி பிடிச்சி முச்சி மோகணும் அப்படின்னு. இப்போ உணர்ச்சிங்கிறது வேற, உணர்வு. புலன்கள் வந்தால் அது பேர் உணர்ச்சி. மனசில் ஏற்பட்டதுன்னா உணர்வு. இது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு. புத்திங்கிறது வேற. புத்திங்கிறது லாங்குவேஜ், மொழி. மொழி இல்லாமல் புத்தி வேலை செய்யாது. மனிதனுக்கு மட்டும் புத்தி இருக்குதுன்னா அவனுக்கு மொழி இருக்கிறதுனால தான். மொழி ரூபமாக தான் நம்ம சிந்திக்கிறோம். நாம ரூபங்களெல்லாம் மொழி, அக்ஷரம் ஓரியன்ட். அந்த 52 அக்ஷரமும் அதில் இருந்தால் தான் புத்தி இருக்கும். சரி, இந்த புத்தியும் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் நினைவு சக்தி, சித்தம், மெமரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை. இந்த உள்ளங்கிறதுல இதெல்லாம் எப்படி நடக்குது, இங்கெல்லாம் எங்கே இருக்குது, கம்பார்ட்மெண்ட் இருக்குதா தனித்தனியாக அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது மூளையை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். மூளையில் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்குறாங்க. எமோஷனல் ஏரியா, அந்த உணர்வு ஏரியா, அந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேம்பஸு அப்படின்னு அது சொல்கிறாங்க. அப்புறம் சிந்திக்கிற புத்தி ஏரியா, அது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி, பிரெயின் முழுக்க மெமரி இருக்குது, இங்கே எங்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒவ்வொரு எல்லா மெமரி கலந்து இருக்குது. ஒரு பொருளுக்கு 5 மெமரி இருக்கலாம். ஒரு சாவி கொத்து எடுத்தோம்னா அது தூக்குனா அந்த வெயிட்டு, அது பிடிக்கும்போது நம்ம ஒரு ஃபீலிங், அப்புறம் அது கலகலன்னு ஆடுற சப்தம், அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த வடிவங்கள். இப்போ நம்ம பிரெயினில் எந்த இடத்துல சாவியை பற்றி ஞாபகம் பாருங்க. ஒருத்தருக்கு சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது என்னன்னு தெரியலங்கிறார். பாருங்க நல்லா அப்படிங்கிறாரு, தெரியலங்கிறாரு. கலகலன்னு ஆட்டி காட்டுறாரு, தெரியலங்கிறாரு. கையில் வாங்குங்கன்றார், சாவி சார். அப்போ அவருக்கு எல்லா மெமரியும் போயிடுச்சு. ஆனால் இந்த டச் மெமரி இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிறார். இப்போ மெமரிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், அது சித்தம். இப்போ சொல்லுங்கள், இது பிரெயின்னு எடுத்துட்டோம்னா இந்த கொலன்னு இருக்கிற அந்த சதையில் இதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நரம்புனுடைய ஃபயரிங்கிறாங்க, ஒரு ஸ்பார்க்குங்கிறாங்க. ஒவ்வொரு நரம்பும் ஒரு ஸ்பார்க் பண்ணுமா. அப்போ ஒரு மெமரி வருதுன்னு வைங்க, ஒரு நினைவு வருது. அந்த நினைவு ரொம்ப இன்பகரமான சுகமான நினைவு. அன்றைக்கி தான் முதல்ல பேண்ட்டு போடுறோம். ஆஃப் ட்ரவுசர் போட்டுருந்தது பேண்ட்டு தைக்கிறாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களே கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் எஸ்எஸ்எல்சி முடித்து காலேஜ் போகும்போது முதல்ல ஒரு மாதம் ஆஃப் ட்ரவுசர் தான் போகணும் காலேஜ். அங்கே எல்லாம் பேண்ட்டு போட்டு வராங்க. நம்ம வசதி அவ்வளோதான், அதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் அங்கே போகிறேன். அதே மாதிரி ஒரு பையன் என் காலேஜுக்கு வந்ததுன்னு பார்த்தேன். அரவிந்தன் பேர் அவன். சரி, அப்போது அவனுக்கு இந்த நினைவு வருது, முதல்ல பேண்ட்டு போட்ட நினைவு. இப்போ இங்கே பிரெயினில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த சமயத்தில் அந்த இடத்துல நரம்புகள் ஸ்பார்க் பண்ணும். அந்த ஸ்பார்க் வரும்போது அது யாரோ உணர்றாங்க, அது வந்து சயின்ஸ் சொல்லலை. அந்த ஸ்பார்க் வர்றது கரெக்டு. அந்த ஸ்பார்க்கு வந்து முதல் பேண்ட்டுன்னு உணர்ந்தவன் யாருன்னா அது பிரெயினில் காணும். பிரெயினில் தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை அது இன்னொன்று பார்க்குறதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது வேறு விஷயம். இதை வந்து அந்த ஸ்பார்க்குங்கிறத சமஸ்கிருதம் விருத்திங்குது, பல்கி பெருகுதல்.
விருத்தி. அப்போ ஒரு நினைவு வந்துருச்சுன்னா அது இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது, இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது, இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது. அப்படியே அது பண்ணுறதுனால அது விருத்தி ரூபமாக இருக்குது. இப்போ நினைவு வரும்போது சித்தத்துலேருந்து ஒரு விருத்தி வரும், புத்தியிலே சிந்திக்கும்போது புத்தியிலேருந்து ஒரு விருத்தி வரும், கோபம் பயம் வரும்போது மனசுலேருந்து விருத்தி வரும். இது அதுலேருந்து நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னும் போது அகங்கார விருத்தி ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவும் விருத்தி வரும். இதெல்லாம் விருத்திங்க. இப்போ எத்தனை விருத்தி இருக்குது அதில்? அகங்கார விருத்தி, மனோ விருத்தி, சித்த விருத்தி, இப்போ விஞ்ஞான விருத்தி, அது புத்தி விருத்தி. இது வந்து துண்டு போயிடுச்சு இல்லையா, இது பேர் கண்ட விருத்தின்னு அர்த்தம். நான் ஆத்மாங்கிற போது இது அத்தனையும் நான் அல்ல அப்படின்னு வரும்பொழுது ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த விருத்தி ஒன்று இருக்குது பாருங்கள். அது எங்கே வருது? அந்த விருத்தியாக இதில் தான் வரணும். அந்த அகங்காரங்கிற இடத்துல, அகங்காரத்தில் இது வரைக்கும் கர்த்தா போக்தா ஞாத்தா இந்த விருத்திகளெல்லாம் வச்சு அவன் பேர் வச்சுக்கிட்டான். நான் சிந்திப்பவன், நான் துய்ப்பவன், நான் செய்பவன் அப்படின்னு அந்த விருத்திகள் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த அகங்காரத்தில் ஒரு புது விருத்தி உண்டாகுது. நான் இது அல்ல, நான் பிளவுபடாதவன், அவச்சின்னமாகாதவன், நானும் பிரம்மம் ஒன்று அப்படிங்கிற ஒரு விருத்தி உண்டாகும். அந்த விருத்தினால அந்த அகங்காரம் என்ன ஆகும்? ஒரு சுகமாக இருக்குமில்ல, அது பேர் அகண்ட ஆகார விருத்தி. ஆகாரம்னா வடிவம், ஆகாரம்னா வடிவம், அகண்ட வடிவம், பிளவுபடாத வடிவம், ஆகாசம் போன்ற வடிவம், அளவற்ற தன்மை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த சமயத்தில் மீதி எல்லா எண்ணங்களையும் விட்டுடுங்க. இந்த உணர்ச்சி, உணர்வு, அறிவு, நினைவு எல்லாத்தையும் விட்டுடுங்க. அதில் மட்டும் இருங்க. அப்போ நீங்கள் உடம்புல இருக்கிறதா உங்களுக்கு தோணுமா? அது வந்துடுச்சுன்னா மறுபடியும் கண்ட விருத்தி ஆகிடும். நான் இந்த கண்டத்தனமாக இங்கே இருக்கிறேனே, இங்கே இப்போது இதில்னு வந்துடும். இப்போ இங்கே இப்போது இதில், கால தேச வஸ்து, இந்த உணர்வு நமக்கு எப்போ இருந்துட்டு இங்கே இப்போது இதில். ஆனந்தமாக இருக்கும்போது எங்கே இருக்கிறோன்னு மறந்து போயிடுது, ஆண் பெண்ணுன்னு மறந்து போயிடுது, இதில் இருக்கிறோன்னு தெரியல. ஒரு சிறுகதையை படித்த போது நான் பார்த்தேன். பையன் வெளிநாட்டிலேருந்து வரான், அம்மா விதவை, பிறந்ததுலேருந்தே அப்பா இல்லை. 30-35 வருஷமாக அம்மா ஒண்டிக்கட்டையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறான். எப்பவுமே மகத்தில் ஒரு சோர்வு, கவலை, இல்லை ஒரு ஏக்கம். அவங்க சிரிச்சோ கலகலப்பாக பேசியோ கை வீசி நடந்தோ அவன் பார்த்ததே கிடையாது. அம்மா இப்படி தான் இருப்பாங்க போலது அப்படி. அப்புறம் ஒரு பெரிய நதிக்கரையில் நிறைய படிக்கட்டுங்க, கீழ் படிக்கட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்குது. இவன் மேல் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்கிறான். அம்மா அதை கால் நினச்சிட்டு வரேன்னு போனாங்க. நிறைய பேர் அங்கே தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, வராங்க, எல்லாம் வராங்க. எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அவன் காணும், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறான், எங்கேன்னு தெரியல அம்மா. அப்புறம் 2 லேடிஸ் மட்டும் வராங்க. அவங்க ஒருத்தன் மேலே ஒருத்தர் கீழிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சின்ன பொம்மைங்க மாதிரி படிக்கட்டு ஏறி வராங்க. அப்படி தள்ளுறா, இப்படி போகிறா, அப்படியே அவன் பின்னல் பிடிச்சிருக்கிறா. இதெல்லாம் இது அம்மா இல்லை, எங்கே போனா இவ அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா அம்மா. அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். தன்னுடைய பழைய சிநேகிதியை பார்த்துட்டான். பழைய சிநேகிதை பார்த்தோன்னே அந்த ஆட்டம்லாம் ஞாபகம், ஸ்கூல் ஞாபகம் எல்லாம். எங்கள் அம்மாவா அப்படி இருக்கிறா, இதை ஏன் நான் கொடுக்கவே இல்லை இத்தனை நாள்? எங்கள் அம்மாவுக்கு அது பேர் அகண்டாகார விருத்தி. நான் விதவை, நான் சிரிக்கக்கூடாது. விதவைக்கு என்ன சிரிப்பு? அலங்காரம் பண்ணிக்கூடாது, ஆடம்பாரமாக நடக்கக்கூடாது, அடங்கி ஒடுங்கி இருக்கணுன்றது அத்தனையும் போயிடுச்சு. அப்போது அந்த அகங்காரம் என்ன ஆச்சு? அகண்டாகார விருத்தியில் இருக்குது. இந்த அவச்சின்னம் பண்ண நான் இது, இவ்விதம், இங்கனம் என்ற எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பையனை பார்த்துட்டு அந்த பொண்ணு போனவுடனே மறுபடியும் எல்லாம் வந்து எல்லா விருத்திகளை வந்துடும். இந்த அகண்டாகார விருத்திங்கிறது திருப்படியற்ற நிலை, அமனிய பாவம்,
சாட்சி நிலை, பேதங்கள் எல்லாம் நீங்கிய நிலை. இதை முதல்ல ஒரு விருத்தியை நம்ம உண்டாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த விருத்தியை விருத்தி பண்ணிக்கணும் நிஷ்டையில். அந்த விருத்தி எப்போ உண்டாகும்? எனக்கு ஒரு முறை அந்த விருத்தி வந்தது. தயானந்த சரஸ்வதிய வகுப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 80, 82ன்னு நினைக்கிறேன், 85. அப்போது இதே பானையை தான் வச்சுருந்தார். அவர் பெரிய பணக்காரர். இந்த பானை வச்சுருந்தார். குடாகாசம் பராகாசம் பார்த்தா பேசியிருந்தார். இந்த சரீர அந்த கரண உபாதியினால் இந்த ஆகாசம் ஜீவனாக இருக்கிறது. இந்த எல்லா பானைகளையும் சூழ்ந்திருக்கின்ற ஆகாயம் தன்னை மாயா உபதினால் ஈஸ்வரன் நினைக்குது. ஒரே ஆகாயம் எல்லா பானையும் ஒன்று சேர்த்து பார்த்து இவை நான் என்று சொல்லி ஈஸ்வரனாக இருக்குது. அதே ஆகாயம் ஒரு பானை மட்டும் நான் என்று சொல்லி ஜீவனாக இருக்கிறது. அப்படின்னு தாளும் கீழே போட்டார். 2 ஓடு இருந்தது. இந்த ஆகாயம் எங்கே போச்சு? அங்கே பராகாயமோ ஈஸ்வரனோ ஜீவன் 2 இருந்ததா? அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அகண்டாகார விருத்தி. அதுக்கப்புறம் ஞானம் ரொம்ப சுலபமாகி போச்சு. அது உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பஞ்சகோஷ விவேகம், அவசாத்திரைய விவேகம், சரீரத்திர விவேகம் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான். விருத்தி ஒன்று தான். அந்த ஒரு விருத்தி வரலன்னா உடைக்க வேண்டிய விருத்திகள் ஆகிறதுதே. இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் எதுக்கு? தத்துவமசி சொல்கிறதுக்கா? நாம் எது தப்பெல்லாம் நினச்சிருக்கிறோமோ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எவ்வளோ பெரிய புக்கு. இன்னும் 3 வால்யூம் இருக்குது. இது 1 வால்யூம் தான் இது இருக்குது. 108 உபனிஷத்துகளும் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரங்களும் இன்னும் எத்தனை கிரந்தங்களா எதுக்காக நினைக்கிறீங்க? நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. அது உடைச்சிட்டு கடைசியில் அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம இடைவேளை விட்டு இல்லாமா?